ஆஸ்திரேலியா மகளிர் கிரிக்கெட் வீரர்கள் அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே டீ சாப்பிடவோ ஏதோ ஒன்று வெளியே வந்திருக்காங்க. அங்க ஒருத்தன் அக்கீல் கான் அப்படிங்கிற ஒருத்தன் அங்க அவங்கள பாலியல் தொல்லை பண்ணியிருக்கான். பாலியல் தொல்லை எவ்வளவு கேவலமா இருக்கு. இதுல கேட்டா என்னங்கிறது, இங்க பெண்களை தெய்வமாக பார்ப்பவர்கள் இங்க. அதுதான் நம்மளுடைய பாரத பண்பாடு. இன்னும் என்னென்னமோ சொல்லுவான். பெண்கள்னாலே தெய்வம் தான் இங்கம்மா. நீங்க தெய்வமாவும் பார்க்க வேண்டாம், ஒரு மயிராவும் பார்க்க வேண்டாம். மனுஷியா பார்த்தா போதுங்கிறோம். கற்புக்கரசி அது இது என்னென்னமோ பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. ஆனா இந்த யோக்கியதை நடக்கிற இந்த ஆட்சியில தான், இந்த மத்திய பிரதேசத்துல இந்த கேடுகட்ட செயலுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் ஏன் ஓட்டலை விட்டு வெளியே வந்தார்கள், ஓட்டலை ஏன் விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பொறுப்பேத்துக்காம இவன் இப்படி கேள்வி கேட்டானா இவன் என்ன சொல்ல வர்றான்னா, இப்படி எல்லாம் வெளியே வந்தாங்கன்னா இப்படி நடக்கத்தான் செய்யும். யார் யார் இந்த கலாச்சாரம் கற்பு இந்த மாதிரி பேசுறாங்களோ இவங்க எல்லாருமே இந்த கதையை சொல்லுவாங்க. ஏண்டா அந்த பொண்ணு போகுது, நீ திமிர் எந்திரிச்சு போய் கையை பிடிச்சிருதுற, நீ ஏதாவது தப்பு பண்றேன்னா ஏன்டா இப்படி பண்ணேன்னு இவனை உதைக்கிறது இல்லை. அந்த பொண்ணு ஏங்க அப்படி வருது, அந்த பொண்ணு டைட்டா பேண்ட் போட்டு வருதுங்க. பழி பிள்ளைக்கு மேல பழி போடுறது, வீட்டிலேயே உதைக்கணும். இப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியா உலக நாடுகள் மத்தியில வெக்கமா இருக்குது. இனிமேல் இங்க ஒரு சர்வதேச போட்டி இங்க நடக்குமா, இங்க நம்பி வருவாங்களா, இந்த நம்ம நாட்டை எப்படி அவன் நம்புவான், என்ன உறுதி இருக்கு, தலைகுனிவா இல்லையா அப்படின்னு சொல்லி தலையங்கத்தில் எழுதியிருக்காங்க.